ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வகை வகையான அறுவடை பார்க்கலாம். விஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, வெள்ள நாவல் பறிக்கலாங்க. வெள்ள நாவல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய பழம் குடுத்துட்டே இருக்குதுங்க. சூப்பரான டேஸ்ட்டு, நல்ல ரகங்க இது. நல்லா எனக்கு வந்து இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா அமைஞ்சு போச்சுங்க. அப்படிதான் சொல்லணும். நல்லா இருக்குதுங்க டேஸ்ட்டு. அதனால பார்த்தீங்கன்னா, இப்ப மாடிக்கு ஏறுறதே வெள்ள நாவல் பறிக்க தாங்க. அந்த அளவுக்கு எனக்கு இது வந்து ஃபேவரட்டான பழமாயி போச்சுங்க. ஒரு நாள் பறிக்காத விட்டாலுமே, பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கீழ விழுந்துருதுங்க. அதுக்கு வேண்டியே டெய்லி வந்து வந்து பார்த்து, பார்த்து பறிச்சுட்டே இருக்க வேண்டியதா இருக்குதுங்க. அ இந்த பழம் பார்த்தீங்கன்னா, நமக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கூட கிடைக்காது இல்லைங்க. ஆனா இந்த பழம் வந்து எனக்கு என்னுடைய மாடியில நான் பறிச்சு, அத சாப்பிடும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. அதாவது பழம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு ஜூஸியா இருக்குதுங்க. கொட்டை சின்னதா இருக்குதுங்க. பழம் நல்லா செதப்புடிப்பா நல்லா இருக்குதுங்க. அந்த மாரி டேஸ்ட்டுங்க இது. வாங்க அடுத்து வந்து தக்காளி பழம் பறிச்சுக்கலாம். பழச்செடிலயும் 1, 2 தக்காளி செடி இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப அப்படியே அறுவடையாகி வர ஸ்டேஜ்க்கு வந்துருச்சுங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் பழம்லாம் பறிச்சுட்டு, தக்காளி செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, எடுத்துடலான்ட்டு இருக்கிறேங்க. என்ன பண்ணலாம், செடி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காஞ்சு வந்துருச்சுங்க. தக்காளி செடிங்கலாம் பார்த்தீங்கன்னா, காஞ்சு வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அதனால பார்த்தீங்கன்னா, இன்னைக்கெல்லாம் பழம்லாம் பறிச்சுட்டு, கொஞ்சம் நல்லா இருக்கிற காய் இருக்கிற செடிய மட்டும் விட்டுட்டு, காஞ்சதெல்லாம் எடுத்துடலான்ட்டு இருக்கிறேங்க. தக்காளி பழம் உண்மையிலேயே நல்ல பழம் குடுத்ததுங்க. லைபீரியா தக்காளியா இருக்கட்டும், நாட்டு தக்காளியா இருக்கட்டும், நல்ல ஒரு ரகங்க. இந்த முறை எனக்கு வந்து எதையுமே குறை சொல்றதுக்கே இல்லைங்க. சூப்பரா எல்லா காய்களும் சூப்பரா குடுத்ததுங்க. வாங்க அடுத்தது புடலங்காய் அறுவடை பண்ணிக்கலாம். புடலங்கா பார்த்தீங்கன்னா, மழை வந்திருந்தா கொஞ்சம் நல்லா நீள வாக்குல கிடைச்சிருக்குங்க. கொஞ்சம் மழை இல்லாததுனால கொஞ்சம் குட்டி ரகமா போயிடுச்சுங்க. சூப்பரா இருக்குது பாருங்க. அதாவது குட்டியா இருந்தாலும் டேஸ்ட்டா இருக்குங்க. வாசமும் சூப்பரா இருக்குங்க மணம். இந்த புடலங்காவுடைய மணம் அத பறிக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அப்படி அடிக்குதுங்க மணம். எப்பவுமே புடலங்காய்க்குன்னு ஒரு மணம் இருக்குங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த ஃப்ளேவர்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க புடலங்காயில. ஏன்னா எனக்கு புடலங்காவே பிடிக்காதுங்க. ஆனா, இப்ப என்னுடைய மாடி தோட்டத்துல விளைஞ்ச பின்னாடி தான், நான் அந்த புடலங்காவும் சாப்பிட பழகுனேங்க. அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஃபேவரட்டான காய்ன்னா, புடலங்காய் சொல்லுவோங்க. ஏன்னா, அந்த மனம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி அடிக்குதுங்க. அது எப்படி நம்ம இவ்வளோ நாளா மிஸ் பண்ணோம் அப்படின்ற மாரி தாங்க தோணும் எனக்கு. இப்ப எனக்கு இந்த மனம் ரொம்ப பிடிக்குங்க. வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, குத்தவர பறிச்சுக்கலாம். குத்தவரையுமே இப்ப நல்லா பூ சூப்பரா எடுக்குதுங்க. பூ கொட்டுறது போக மீதி இருக்கிறது காயாகுதுங்க. அப்படிதான் சொல்லணும் இத. வெயிலுக்கு தாங்கலைங்க செடி. அதையும் சொல்லி பிரயோஜனம் இல்ல. குறையும் யாரையும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா வெயில் வந்து எ எல்லாரையுமே ஒரு பதம் பார்க்கும். அந்த மாரி செடியும் மட்டும் என்னங்க, அப்படியே துவண்டு போயிடுதுங்க ஒரு நேரத்தில பார்த்தா. அதுக்கப்புறமேட்டு தண்ணி விட்டு, கொஞ்சம் நல்லா ஒரு 7, 7:30 மணி வாக்கில தண்ணி விடுங்க. அப்பதான் கொஞ்சம் அந்த மண்ணு சூடு கொஞ்சம் குறையுங்க. அந்த மாரி இருக்கும்போது விட்டீங்கன்னா தான் உங்களுக்கு செடி வந்து கொஞ்சம் சூடு அடிக்காதுங்க அந்த வேருக்கு. அதனால டேங்க்ல பார்த்தீங்கன்னா, தண்ணி பார்த்தீங்கன்னா, மாலை நேரத்தில ஏத்துங்க. அந்த மாரி ஏத்தி தண்ணி வந்து செடிங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7:30 மணி வாக்கில நீங்க குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து செடி வந்து நல்லா குரோத் நல்லாருக்கும். செடி வந்து வாடாதுங்க. இது ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க. வேணுன்றவங்க பயன்படுத்திக்கங்க. நான் இப்ப அப்படிதான் என்னுடைய மாடிக்கு நான் மெயின்டெயின் பண்றேங்க. ஏன்னா இத பத்தியும் தெரியாதவங்களும் இருப்பீங்க. அதுக்கு வேண்டி சொன்னேங்க இந்த தகவல. வீடியோவுக்கு ஆதரவு குடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றிங்க. கமெண்ட் குடுக்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்குறேங்க பாருங்க. அதுல ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கேட்டலாக் வந்துருங்க. சூப்பரா பாருங்க அவரைக்கா வந்து அவ்வளோ அருமையா குத்தவரைங்க. ஒரு வேளைக்கு போதுமான காய்ங்க எனக்கு. ஒரு 8 செடி இருந்தாவே போதுங்க. ஒரு வீட்டுக்கு தேவைக்கிற அளவுக்கு நம்ம பறிச்சுக்கலாங்க. அந்த அளவுக்கு காய் குடுக்குதுங்க. பூ பாருங்க உதிராத இருக்கிறதுக்கும் நம்ம லிக்விட் தண்ணி தாங்க மெயின்டெயின் பண்ணணும். அவரை செடிக்கெல்லாம் நல்லாவே பலன் குடுக்குங்க. லிக்விட் தண்ணி. அந்த ஒரு தண்ணி வச்சு தாங்க நான் மாடி தோட்டமே ரன் பண்றேன். அப்படிதான் சொல்லணும் நானு. ஏன்னா வேற எதையுமே நான் வந்து பயன்படுத்துறது கிடையாதுங்க. எனக்கு அது ஒண்ணு தான் பலன் குடுக்குது. அதனால பார்த்தீங்கன்னா, அத மட்டுமே நான் நம்பி வாழ்றேன் அப்படின்னு கூட சொல்லலாங்க. லிக்விட் தண்ணி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, என் செடி அத நம்பியே வாழுது. வாரத்துக்கு 2 நாள் கட்டாயம் ஊத்திருவேங்க. மீதி 4 நாளும் வெறும் தண்ணிய ஓஸ்ல விட்டுருவோம். சொட்டு நீர்ல வந்து கேட் வால்வ் ஆன் பண்ணோம்னா அழகா பாய்ஞ்சிருங்க. அந்த மாரி நான் செட் பண்ணி வச்சிருக்கிறேங்க. அதனால பார்த்தீங்கன்னா, சொட்டு நீர் போட்ட பின்னாடி அந்த செடிகளுடைய வளர்ச்சி பரவாயில்லைங்க. எனக்கு கொஞ்சம் மன திருப்தியா இருக்குதுங்க. ஏன்னா, அது கொஞ்சம் மெதுவா தண்ணி ஊத்துறதுனால அந்த மண் நல்லா ஊறி கீழ இறங்குதுங்க. கீழ இறங்கும்போது நம்ம கேட் வால்வ் ஆஃப் பண்ணி விட்டுட்டோம்னா, அந்த மாடியும் நம்மளுக்கு வந்து பாழாவறதில்ல. தண்ணியும் அதிகமா மாடில நிக்கிறது இல்லைங்க. அதனால பார்த்தீங்கன்னா, இப்ப எனக்கு கொஞ்சம் நிம்மதின்னு கூட சொல்லலாங்க. கொஞ்சம் வேலையும் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. 2வது நம்மளுக்கு மாடியும் வீணாகாதுங்க. அதனால எனக்கு இது போட்ட பின்னாடி எனக்கு கொஞ்சம் பரவாயில்லையா தோணுதுங்க.
இப்ப இன்னுமே நான் வந்து ஒரு ஆடி படத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 30 பேக் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது, அதுக்குமே இந்த சொட்டு நீர் போடுறதுனால தாங்க நான் கொஞ்சம் தைரியமா இருக்கேன். இல்லைன்னா எல்லாத்துக்கும் தண்ணி விடுறதுக்கே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிருதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த பைப் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் சேவ் ஆகுதுன்னு சொல்லலாங்க. ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் டைம் இல்லாத போறதுனால, கொஞ்சம் நம்மளுக்கு அந்த டைம நம்மளுக்கு இந்த சொட்டு நீர் போட்டு நம்ப விட்டதுனால, கொஞ்சம் சேவ் இருக்கிறதுனால, கொஞ்சம் செடிங்களும் எனக்கு கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குதுங்க. எனக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்குதுங்க. இல்லைன்னா, மாடியிலே இருக்கிற மாரி ஆயிடுங்க கடைசில. பீட்ரூட் லீஃப்னா என்னா சூப்பரா இருக்குது பாருங்க. நான் அதிகமா பருப்பு தோசைக்கு தாங்க அதிகமா போட்டு நான் வந்து இத செய்யறதுக்கே இத வளர்த்துறேங்க. அந்த மாரி சாப்பிட்டு பழகிட்டேங்க. அதனால பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்குது. அந்த தோசை சாப்பிடும்போது நல்லா இருக்குதுங்க டேஸ்ட்டு. அதனால நான் என்ன பண்றது, அதில வந்து நான் அதே மாரியே ட்ரை பண்றதுக்கு வேண்டி, இந்த பீட்ரூட்ட வந்து நான் அதுக்குன்னே வளர்த்துறேங்க. பீட்ரூட் காய் நம்மளுக்கு வந்து கம்மியா குடுத்தாலும், ஜாஸ்தியா குடுத்தாலும் எனக்கு கவலை இல்லைங்க. அந்த பீட்ரூட் லீஃப் நல்லா இருக்கா, அது போதும் எனக்கு அப்படின்ற மாரி தாங்க நான் பறிப்பேன். பீட்ரூட்டும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. நல்ல அறுவடைங்க இந்த முறை. பீட்ரூட்லாம் நான் இந்த மாதிரிலாம் நான் அறுவடை பண்ணதே கிடையாதுங்க. மாடி தோட்டத்தில இந்த ஆடி பட்டத்தில பீட்ரூட்டும் எனக்கு ஹைலைட்டான அறுவடைன்னு சொல்லலாங்க. இந்த மாரி இந்த வருஷம் எந்த காயுமே என்னால குறை சொல்ல முடியாது. எல்லா காயுமே காலிஃப்ளவர் ஆகட்டும், கோஸா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு மாடி தோட்டத்தில நான் நெறைய வச்சு வச்சு போரான செடின்னு சொல்லலாங்க. ஆனா இந்த முறை எல்லாமே ஈஸியா எனக்கு வந்து பலன் குடுத்ததுங்க. அதனால இந்த வருஷம் ஆடிப்பட்டம் எனக்கு உண்மையிலேயே ஒரு சிறப்பான பட்டம் தாங்க. காயெல்லாம் பார்த்தீங்கன்னா, வேணும் வேணான்ற அளவுக்கு காய்ச்சி தள்ளிருச்சுன்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு செடி வந்து காய் குடுத்துருச்சுங்க. நீங்களும் பார்த்துட்டு தான் வருவீங்க. என்னுடைய ஃபாலோவர்ஸு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எல்லா வீடியோவுக்கு சப்போர்ட் பண்றீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு மறுபடியும் நான் வந்து இந்த ஆடி படத்துக்கு நான் என்னென்ன பண்றேன் அப்படின்றது உங்களுக்கு வீடியோஸ் தொடர்ந்து வந்துட்டே இருக்குங்க. உங்களாலயும் அதே மாரி ரன் பண்ண முடியுங்க. அதுக்கு வேண்டி நான் சொல்றேங்க. வீடியோக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான டச் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா, நீங்க இது நான் என்னென்ன பண்றேன் அப்படின்றத உங்களாலயும் அப்படியே ஃபாலோ பண்ண முடியுங்க. இல்லைன்னா அப்புறம் நம்ப இது எப்படி நடந்துச்சு? அது எப்படி நடந்துச்சு? இது எப்ப வச்சீங்க? அப்படின்ற மாரி தான் நம்ப கமெண்ட்ஸ் குடுக்க வேண்டியதா இருக்கும். ஆனா ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து வீடியோ பார்க்க பார்க்க உங்களுக்கே, ஓ! இந்த சீசன்ல இது நடலாமா? இந்த சீசன்ல இது நடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்குங்க. அதனால வீடியோவ ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எல்லா விதமான வீடியோவுமே போடுவோங்க. 3 சேனல்லயுமே இந்த மாத்தி மாத்தி வீடியோஸ் வந்துட்டே தாங்க இருக்கும். ஃபாலோ பண்ணுங்க. நான் 2 பசங்களுடைய சேனலுமே இப்ப அவங்களுக்கு டைம் இல்லாதனால, நான் டேக் ஓவர் பண்ணி வீடியோஸ் போட்டுட்டு வரேங்க. அதனால பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் பண்ணுங்க. லிக்விட் தண்ணி ஊத்துறதுமே உங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டே தாங்க இருக்கு. 3 சேனல்ல ஏதோ ஒரு சேனல் நான் மாத்தி மாத்தி போட்டுட்டு தாங்க வரேன். அதனால பார்த்தீங்கன்னா, செடி நடுறதா இருக்கட்டும், நாத்து நடுறதா இருக்கட்டும், அதாவது விதை நடுறதா இருக்கட்டும், நான் இடையில எதனாவது நாத்து விட்டு வச்சாலுமே உங்களுக்கு அதையுமே நான் வீடியோஸா எடுத்து உங்களுக்கு இந்த சேனல்ல நான் போட்டுட்டு தாங்க வரேன். அதனால பார்த்தீங்கன்னா, 3 சேனல்ல ஏதோ ஒரு சேனல் நீங்க ஃபா ஃபா போடுவோங்க. அதனால நீங்க 3 சேனலுமே ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும் தான், நான் எதுல போடுறேன்றது எனக்கும் டைம் இருக்கிற மாரி நான் போடுவேங்க. அதுக்கு வேண்டி தான் நான் உங்களுக்கு ச சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியாவும் இருக்கும். அது வீடியோஸ மிஸ் பண்ண மாட்டீங்க. அதுக்கு வேண்டி நான் சொல்றேங்க. ஏன்னா ஒவ்வொரு நாத்துமே ஒவ்வொரு சீசனுக்கு நம்ம முன்னாடியே போட்டு வச்சுக்கணுங்க. அப்பதான் அத வந்து புடுங்கி நடுறதுக்கு கரெக்ட்டா இருக்குங்க. அதுக்கு வேண்டி நான் என்னென்ன விதை போடுறேன், என்னென்ன நாத்து நடுறேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த 3த்துலயுமே நான் கலந்து கலந்து போட்டுட்டு வரேங்க. அதுக்கு தான் உங்கள வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. அப்புறம் தெரியாத பட்டம் தெரியாத விட்டுட்டீங்கன்னா, உங்களால வந்து சரியான படத்துல பயிரிடலன்னா, அது சரியான விளைச்சல் வராதுங்க. அதுக்கு தான் உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டு வரேங்க இந்த விஷயத்த. அப்படியே நீங்க வந்து மண்கலவை வந்து கலக்காத இருந்தீங்கனாலும், மண்கலவையும் கலந்து பேக்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கங்க. ஏன்னா கொஞ்சம் நல்லா அந்த பழைய மண்ண நல்லா மிக்ஸ் ஆயி நல்லா ஒரு 20 நாள் ரெஸ்ட் விடுங்க. ரெஸ்ட் விட்டுட்டு விதை நடும்போது உங்களுக்கு சூப்பரா வளர்ச்சி இருக்குங்க. இந்த மாடித்தோட்டத்துல இருக்கிற களைச்செடிங்களா இருக்கட்டும், நம்ப புடுங்கி போடுற அ காய்கறி செடிங்களா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த பேக் உள்ளயே போட்டு நல்லா மண்ணு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா அதுவுமே ஒரு உரம் தாங்க. அதனால எதையுமே நீங்க வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. மூக்குத்தி அவரை பார்த்தீங்கன்னா, விதைக்கு நெறைய காய் வுட்டுட்டுருக்குதுங்க. அத தான் பறிக்கிறேங்க நானு. நெறைய விதை வந்து பார்த்தீங்கன்னா, காஞ்சு போய் நானு பார்க்காதே வுட்டுர்றேங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து நின்னோம்னா, பளிச்சுன்னு எல்லாத்தையும் பார்த்து பறிச்சுட்டு தாங்க கீழ இறங்குவேன். அந்த மாரி டைம் இருக்கிற மாரி நான் வேலை செய்வேங்க. இள மூக்குத்தி அவரையுமே இப்ப வந்து நல்லா காய் குடுக்க ஆரம்பிச்சுருச்சுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அறுவடைக்கு காட்டுற அளவுக்கு காய் வரதில்லைங்க. கொஞ்சம் தான் வைக்குது. அத நான் வந்து வீடியோக்கு காட்ட முடியறதில்லைங்க. புது மூக்குத்தி அவரையினுடைய கொடியுமே இப்ப வந்து காய் வர ஆரம்பிச்சுருச்சுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆடி பட்டத்தினுடைய கொடிங்க. இன்னுமே நம்மளுக்கு வந்து காய் குடுக்குதுங்க.
கொடிங்கள வந்து நம்ம எந்த அளவுக்கு பராமரிக்கிறோமோ, அதுவும் ஒரு காரணம் இருக்குதுங்க, காய் பறிக்கிறதுல. இந்த இலைக்கடியில இருக்கிற மாவு பூச்சிலாம் பார்த்தீங்கன்னா, பார்த்து அந்த இலைங்கலாம் கிள்ளி விடணும். அப்புறம் இந்த கத்திரி செடிக்கு பார்த்தீங்கன்னா, கள்ளிப்பூச்சி வரும். அத பார்த்து நம்ம நசுக்கி விடணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம மெயின்டெயின் பண்ணணுங்க. அப்புறம் அவரை செடிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பேனு விழும். அதையும் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ப ம் அ பராமரிச்சா மட்டும் தான் நம்மளால வந்து செடி வந்து காய் பறிக்க முடியுங்க. சிகப்பு லாங் பீன்ஸ் பாருங்க விதைக்கு எடுத்து வச்சிருக்கேன். கொடி அவரையும் 4 இருக்குங்க. அதையும் பறிச்சுக்கலாம். இந்த மாரி பெண் பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஹேண்ட் பாலினேஷன் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து காய் பறிச்சோம்னா, அதுவும் கையோட காய் ஆயிடுங்க. இந்த மாரி பார்த்தா பண்ணி விட்டுருவோங்க. இல்லன்னா வந்து சுரைக்காய்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பண்ணி விட்டா தாங்க சுரைக்காவே ஆகுது. பீர்க்கங்காவும் அதே மாரி தாங்க. பொடலங்காயும் அதே மாரி தான். அந்த மாரி காய்ங்கலாம் பார்த்தீங்கன்னா, பண்ணி விட்டா தாங்க காய் ஆவுது இப்ப வர வர. சூப்பரான சுரைக்கா பாருங்க. எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க சுரைக்கா. உண்மையிலேயே காய் அவ்வளோ டேஸ்ட்டுங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா, சுரைக்கா செடி பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் பாலினேஷன் பண்ணி விட்டுனே தாங்க இருக்கேன். இப்பயும் காய் வச்சுட்டு தாங்க இருக்கு. கொடி வந்து அவ்வளோ சூப்பரா 2டே 2 கொடி தாங்க. ஒரு 5, 6 காய் அறுவடை பண்ணிட்டேங்க. அந்த அளவுக்கு சொல்லலாம் அந்த சுரைக்காய. சூப்பரான ரகங்க. நல்லா பெண் பூ தாங்க அதிகமா எடுத்தது. பரவாயில்லைங்க. இந்த ரகம் பரவாயில்லைங்க. ஏன்னா ஒவ்வொரு சுரக்கா ரகம் பார்த்தீங்கன்னா, வெறும் ஆண் பூவாவே எடுத்துட்டு போயிடுங்க. ஆனா இந்த ரகம் பரவாயில்லைங்க. எடுக்கிறது எல்லாமே பெண் பூவாவே வருதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்றது, ஹேண்ட் பாலினேஷன் பண்ணி பண்ணி விட்டு, காயாம டக்கு டக்குன்னு காயாம ஆயிடுதுங்க. அந்த மாரி அப்படி பண்ணாங்காட்டி தாங்க எனக்கு கத்திரிக்காய் அறுவடைக்கு வந்துச்சு. பாருங்க, பிளாக் பியூட்டி வால் கத்திரிக்காய் எவ்வளோ சூப்பரா, எவ்வளோ நீளமா இருக்குது பாருங்க. காய் உண்மையிலே இது லென்த் ஜாஸ்திங்க. ஆனா இதுதான் அதிக பேரு வந்து இந்த விதைய தாங்க வாங்குறீங்க. அதுக்கு வேண்டிய இந்த கத்திரி செடில பார்த்தீங்கன்னா, நெறைய ரகம் இப்ப நட்டுருக்குறேங்க. நெறைய ரகம் இப்ப வந்து காய் குடுக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5, 6 செடிக்கு மேல இந்த ரகத்த இப்ப நான் நட்டு வச்சிருக்கிறேங்க. ஏன்னா, விதைக்கே அதிகமா தேவைப்படுது இந்த விதை. அப்படின்னா விதை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காய் ரொம்ப கம்மியா தாங்க வருது. அதனால பார்த்தீங்கன்னா, ஒரு 5, 6 செடி இப்ப நட்டு, இப்ப காய்க்கே வந்துடுச்சு. அறுவடையும் பண்ணிட்டேங்க. அந்த அளவுக்கு இப்ப இந்த கத்திரி ரகத்த வந்து நான் ஒரு 6 செடிக்கு மேல நட்டு வச்சு, இப்ப விதைக்கு விட்டுருக்குறேங்க. விட்டு இப்ப ஒரு 4 காய் அறுவடையும் பண்ணிட்டேங்க. பழத்த. அந்த அளவுக்கு இந்த கத்திரி வந்து எல்லோருக்குமே ரொம்ப புடிச்ச கத்திரின்னு சொல்லலாம். நாங்க சேலம் முள் கத்திரிக்காய் பாருங்க எவ்வளோ பெருசு, எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க. இது கட் பண்ணி பார்த்தோம்னா பிஞ்சா தாங்க இருக்கு. விதையே இல்லைங்க. இவ்வளோ பெருசு இருந்தாலுமே, அது அவ்வளோ எலசா இருக்குதுங்க காய். சேலம் முள்ளு கத்திரில ஒரு பெனிஃபிட் என்ன அப்டின்னா, செதப்பிடிப்பு ஜாஸ்திங்க. விதை ரொம்ப கம்மிங்க. அதாவது விதை எனக்கு கத்திரிக்காய்ல ரொம்ப புடிக்க மாட்டேன்துங்க அப்டின்ற மாரி ஒரு சிலர் நினைப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இது நல்லா பெட்டரான காய்ன்னு சொல்லலாம். ஏன்னா, செத தாங்க அதிகமா இருக்கு. விதை கம்மிங்க இதுல. சூப்பரான கத்திரிதாங்க. இன்னுமே நல்லா நம்மளுக்கு காய் குடுத்துட்டே இருக்குதுங்க. நான் இன்னும் எந்த செடியும் எடுக்கலைங்க. எல்லா கத்திரி செடியுமே இன்னும் வச்சிருக்கிறேன். இன்னும் அறுவடை குடுத்துட்டு தாங்க இருக்கு. சூப்பரான அறுவடை அதுவும். அ ஒவ்வொரு அறுவடையுமே தட்டு ரப்பி தாங்க வைக்குது கத்திரிக்கா. அந்த மாரி சொல்லலாங்க. அந்த அளவுக்கு கத்திரிக்காய் வருதுங்க. அதுக்கே நான் ஒரு வாரம் என்ன பண்ணுவேன், லிக்விட் தண்ணிய வாரத்துக்கு 2 டைம் ஊத்துறத கம்மி பண்ணிட்டு, ஒரே டைம் ஊத்தி விட்டுருவேங்க. ஏன்னா, பூ அதிகமா எடுத்து காய் அதிகமா வைக்குதுங்க. அதனால ஜாஸ்தி கத்திரிக்காய் வருதுன்றதுனால, நான் என்ன பண்றது 2 டைம் ஊத்துற இடத்துல, ஒரு ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா, ஒரே நாள் மட்டும் தாங்க ஊத்துவேன். அந்த மாதிரி இந்த கத்திரிக்காய் எனக்கு வந்து ஜாஸ்தி குடுக்குதுன்றனால கம்மி பண்றேங்க பவர. அந்த மாரி தான் சொல்லணும். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, காய் அதிகமா வைக்க பாடுபடுறீங்க. ஆனா நான் வந்து காய கம்மியா வைக்க வைக்க பாடுபடுறேன். இது பார்த்தீங்கன்னா, டபுள் கலர் பர்பிள் கத்திரிங்க. சூப்பரான ரகங்க. நல்ல கலருங்க. பார்க்கவும் சரி, டேஸ்ட்டும் சரி, அவ்வளோ அருமையா இருக்குதுங்க. இந்த விதையுமே நம்மகிட்ட இருக்குதுங்க. வேணுன்றவங்க வாங்கிக்கலாங்க. இப்ப கத்திரி ரகம்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லா ரகமும் இப்ப நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குதுங்க. அதான் அந்த வெள்ளநீட்ட கத்திரிலாம் நான் சொல்லவே முடியாதுங்க. அப்படியே ஒரு பிட்டுக்கு பிஞ்சு எடுத்துச்சுன்னா 50 காய் அப்படியே குப்புன்னு நிக்குதுங்க. அந்த ரகம் உண்மையிலேயே அவ்வளோ காய் வைக்குதுங்க. எந்த கத்திரி செடியுமே என்னால வந்து கம்மியா சொல்லவே முடியலைங்க. ஏன்னா அவ்வளோ காய் வைக்குதுங்க. எனக்கு உங்களோட பேசும்போது எனக்கு சந்தோஷமா இருக்குதுங்க. வாங்க மறுபடியும் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விதைக்கு எடுத்த காய் பாருங்க, இவ்வளோ காய் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, ஒரு 1 கிலோக்கு அளவுக்கு நம்மளுக்கு வந்து கொடி அவரையும், குத்தவரையும் வந்திருக்குதுங்க. கொஞ்சமா மூக்குத்தி அவரை இருக்குது. கொஞ்சம் லாங் பீன்ஸ் இருக்குதுங்க. 1 கிலோக்கு அழகா இன்னைக்கு வந்து அவரைக்காய் சூப்பரா வச்சிருச்சுங்க. தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா, 1 கிலோ வருங்க. வெள்ள நாவல் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பழம் வச்சிருக்கேன். சொரக்காய் ஒரு சொரக்காய்ங்க. கொஞ்சம் கீரை அறுவடை பண்ணேங்க. பீட்ரூட் கீரையும், வெள்ள பொன்னாங்கண்ணி கீரைங்க. ஒரு தட்டு நெறைய பாருங்க கத்திரிக்காய். தட்டு நெறையாத கத்திரிக்காய் விளையறது கிடையாதுங்க. அப்படிதான் சொல்லணும். சூப்பரான கத்திரிங்க. அருமையான கத்திரி. நீலவால் கத்திரியா இருந்து எல்லாமே இருக்குது பாருங்க. ஒரு தட்டு நெறைய பொடலங்காங்க. இன்னைக்கு பொடலங்காயும் ஹைலைட்டா ஆயிடுச்சுங்க.
அடுத்த வீடியோ வெள்ளிக்கிழமை வருங்க பாருங்க. பாய்.